ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்படியே இருந்ததால இதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டுருக்கேன். நியூ இயர் வந்து வரப்போகுது. எல்லாருக்கும் இந்த வருஷம் வந்து நடக்கணும்னு நெனச்சது நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நடக்காம இருக்கலாம். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் நெனச்சிருந்தேன் இந்த வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கணுன்ட்டு. பரவால்ல, அடுத்த வருஷம் கண்டிப்பா வந்து நடக்கும்னு நம்பணும். ஏன்னா நம்ம அந்த விஷயம் நடக்கணும்னு நெனச்சா மட்டும் போதாது. கண்டிப்பா அதுக்காக நம்ம ஓடி இருக்கணும். அப்பதான் வந்து அது சீக்கிரமா வந்து நமக்கும் வந்து நடக்கும். நம்ம நெனச்சது வந்து கெடைக்கும் இல்லையா? அப்படி சரி அடுத்த வருஷமாச்சும் நம்ம நெனச்சது வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து கண்டிப்பா நம்புவோம். இப்பலாம் வந்து யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், ஓப்பன் பண்ண உடனே இந்த வருஷம் இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்பாட் அடிக்க போகுது. இந்த ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போங்க, இந்த ராசிக்காரங்க இங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுலயும் இந்த 2 நாளா வந்து எனக்கு இந்த சிம்ம ராசிக்கு வந்து எனக்கு இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லா வந்து அதுதான் வருது. நானும் பார்த்து பார்த்து ஒண்ணு ஒண்ணு ஒரு மாதிரி வந்து போடுறாங்க இல்லையா? சிம்ம ராசி, அந்த ராசி, இந்த ராசின்னு போட்டு அது ஒரு சிரிப்பு வர மாரி பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்து எனக்கு சிரிப்பா வந்து போச்சு. நானே உட்காந்து வந்து சிரிச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்து. சிம்ம ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி இருக்கு இல்லையா? இதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. இன்னமும் வந்து இந்த 2026லயும் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்றப்பலாம், இன்னும் அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்படின்ற மாரி தான் வந்து நெறைய வந்து தோணுது. இதெல்லாம் இந்த கோவிலுக்கு போனா இந்த ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் வந்து மாறப்போகுதுலாம் அப்பலாம் கிடையாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து நம்மள வந்து படைக்கிறப்பவே மானிட்டர வந்து செட் பண்ற மாரி நம்மளுக்கு வந்து இதெல்லாம் இப்ப நடக்கணும். இதெல்லாம் வந்து இப்ப உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாரி செட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதனால வந்து கண்டிப்பா அது நடக்க தான் போகுது. நம்ம வந்து இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதால வந்து எதுவும் மாறப் போறதில்ல. அதனால வந்து நான் எதுவும் போட்டு அதிகமா வந்து குழப்பிக்கவே மாட்டேன். நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாரி தான் ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு, என்னடா இது இன்னுமா இப்படிலாம் வந்து இன்னும் நடக்க போதா அப்படின்ற மாரி தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். சிம்மராசிலாம் யாரு அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா சிம்மராசிக்கு 2026ம் பார்த்தீங்கன்னா, பயங்கர அமோகமா இருக்கும் போல இருக்கு. அப்படிதான் வந்து நெறைய வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு தான் தோணுச்சு, நாளைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்ட்டு. ஏன்னா எங்க ஊர்ல பெருமாள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகம் நடக்கிறதால ஏகாதசி மாரியே தெரியல. சடனா வந்து தோணுச்சு, நாளைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்ற மாரி. எங்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 வருஷமா காலையில எந்திரிச்சு ஓடிடுவோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, போக முடியாது. வேற எங்கனா கோவிலுக்கு தான் வந்து போகணும். ஆனா காலையில போவோமா, இல்ல ஈவினிங் போகுமா என்னன்னு தெரியல. நீங்க எல்லாம் வந்து சொ சொர்க்கவாசல் திறக்கிறத வந்து பார்ப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னைக்கு காலையில மாவு இல்லன்னு சொல்லிட்டு பொங்கல் தான் வச்சிருந்தேன். நான் பொங்கல் வைக்கிறது பார்த்தீங்கன்னா, பச்சரிசி 1 கிளாஸ் பச்சரிசினா 1/2 கிளாஸ் போல பாசிப்பருப்பு. அதுக்கப்புறம் இத உப்பு போட்டு குக்கர்ல ஒரு 5, 6 விசில் வச்சுட்டு, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு 3ன்ற கணக்குல வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் நைஸா இருக்கணுன்றதுக்கு அந்த மாரி வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வந்து தாளிச்சு எடுத்துட்டேன். அன்னைக்கு சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பார் பொடிலாம் போட்ட சாம்பார். இது வந்து சாம்பார் இந்த பொங்கல் கூட சாப்பிடுறப்ப ரொம்ப நல்லாருக்கும். அதான் அன்னைக்கு செஞ்சிருந்தேன்.